யார் ஒருத்தன் எதை நினைத்து கொண்டு கடைசி நிமிஷத்தில் உயிரை விடுகிறானோ அவன் அடுத்த பிறவியில் அதுவாகவே பிறக்கிறான். திடீர்னு பார்த்தா திகைப்பா இருக்கும். எதை நினைச்சிருந்து உயிரை விடுகிறானோ அவன் அதுவாகவே பிறக்கிறான்னால் ஜடபரதர்னு ஒருத்தர். அவர் முதல்ல பரதரா பிறந்திருந்தார். ஒரு மான் குட்டி எடுத்து வச்சுன்னு அவர் வளர்த்துட்டே இருந்தார். கடைசி நிமிஷம் அவருக்கு பிராணன் போறச்சே இந்த மான்குட்டி யார் பார்த்துப்பா யார் பார்ப்பான்னு உயிரை விட்டார். மகா ஞானி, பெரிய யோகி. ஆனா அவர் இந்த மானையே நினைச்சுன்னு உயிரை விடவே அடுத்த பிறவி மானாவே பிறந்துட்டார். அப்புறம் மான் பிறவி முடிஞ்சு மறுபடியும் ஒரு ஞானியா பிறந்து அப்புறம் பக்தனாகி மோட்சம் போய் சேர்ந்தார். இது ஆதி ஜடபரதருடைய கதை. அவருக்கே இதுதான் பாடு. கடைசி நிமிஷம் பிராணனை துறக்கும் போது பகவானை நினைச்சிருந்து உயிரை விட்டா தான் முக்தி கிடைக்கும். முதல் காரியம் நமக்கெல்லாம் கடைசி நிமிஷத்துல நினைவே இருக்குமா தெரியல. யாரை நினைப்போம்? கடன் கொடுத்தவரை நினைக்க போறோமா, கடன் வாங்கினவன் வாங்க போறோமா தெரியாது. இந்த நிலைமையில இருக்கிறச்சே கண்ணன் புதுவா ஒரு விதி போட்டுட்டார். யார் ஒருத்தன் உயிரை விடச்சே என்னை நினைத்து கொண்டு விடுகிறானோ இதுக்கு அந்திம ஸ்மிருதின்னு பேர். கடைசி நிமிஷத்துல அவனை நினைக்க வேண்டிய நிர்பந்தம். அப்படி நினைத்தாயானா முக்தி கிடைக்கும். உடனேவே நம்ம பின்வாங்கிட்டோம். இது நம்மாலாகா சுவாமி, கடைசி நிமிஷத்துல நான் நினைப்பேன், நினைக்காத போவேன், ஆனாலும் முக்தி வேணும். முதல்ல சொன்ன விதி எது? ஏதோ பிறவியில முடியாது, இந்த பிறவியில வேணும். ரெண்டாவது சொன்னது நினைப்பெல்லாம் இருக்குமாங்கிறது தெரியாது, அதனால நான் நினைச்சாலும் கொடுக்கணும். இந்த ரெண்டுத்துக்கும் வேறொரு வழி சொல்லுன்னு பகவான்கிட்ட கேட்டோம். அதுக்கு பக்தி வழி இல்லை, நான் மற்றொரு வழி சொல்றேன் கேட்டுக்கோ. என்னான்னு அர்ஜுனன் பார்த்தான். என்னையே யார் ஒருத்தன் சரணமாக பற்றுகிறானோ அவனுக்கு இந்த பிறவியின் கடைசியிலே முக்தி கொடுக்கிறேன். அவன் என்ன நினைக்காட்டாலும் நான் நினைவு கொண்டு நான் பொறுப்பு எடுத்துட்டு நான் அவனை கடைசி நிமிஷத்துல நினைச்சு கூட்டின்னு போறேன். இந்த ரெண்டு வார்த்தையும் பெருமாள் ஒத்துக்கிறார். வராக பெருமாள் வராக சரம ஸ்லோகம்னு இதுக்கு பேர். வராக புராணத்துல சொல்றார், உனக்கும் புத்தி சமாதானப்பட்டு இருக்கிற நாள் உண்டு, புலன்கள்லாம் ஒத்துண்ட நாள் உண்டு, மனம் ஏற்ற நாள் உண்டு. அன்னைக்கு என் இடத்துல வந்து சரணம்னு சொல்லிடு, உன்னை நீயே சமர்ப்பித்து விடு. அந்த நாளை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். அதுக்குன்னு மறுநாள் நீ முக்திக்கு வான்னு நான் சொல்ல மாட்டேன். நீ வாழற நாள் வரைக்கும் வாழ்ந்துக்கோ. அந்த பிறவியினுடைய கடைசியில எப்போ உனக்கு மூச்சடங்க போறதோ நீ நினைவில் கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை நினைத்து அழைத்து போகிறேன் அப்படின்னு வராக பெருமாள் நமக்கு உறுதி கொடுத்திருக்கார். அந்த விஷயத்தை தான் கண்ணன் இப்ப ஞாபகப்படுத்துறார். தஸ்மாத்து சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர. அதனால பக்தி யோகத்தின் மூலம் ஒருத்தன் முக்திக்கு போனோம்னால் பிறவி பல காத்திருக்க வேண்டும். கடைசி நிமிஷத்துல அவனை நினைத்தாக வேண்டும். ஆனா சரணாகத்தின்னு வந்துடுத்துனால் பல பிறவிகள் காத்துருக்க வேண்டாம். இந்த பிறவியினுடைய கடைசியிலே முக்தி.